ஹாய்! நேற்று வியாழக்கிழமை செஞ்ச குயிக் டின்னர் ரைஸ் பர்கர் வித் சால்மன் ஃபிஷ். சமைக்கிற வீடியோ எடுக்கிற மூட் எனக்கு பெருசா இல்ல. இந்த மாசம் அதாவது நான் கட்டார் போனேன் தானே அக்டோபர் 22, 23 அப்போலேருந்து இந்த வரைக்குல ஒரே பயணமும் பனியும் தான். முதல் இரவு ஆஃப் டே வியாழன் இரவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்தை பார்க்கணும்னு சொல்லலாது. விடியல பார்க்க போறேன். நேற்று சூரியன் வராது. விடியல பார்க்குற சந்தோஷத்துல எனக்கு பெருசா ஒன்றுக்குமே மூட் இல்ல. ரிலாக்ஸா சோஃபாவில் ஒரு புக்கோட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நான். பட் சனோ விடல. எனக்கு எப்படியாச்சும் இதை செஞ்சு தாங்கன்னு கேட்டார். சரி ஓகே. பிள்ளைகள் கேட்டா வேற என்ன சொல்ல முடியும்? ரைஸ் வந்து ஸ்டிக்கி ரைஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த சூசி செய்வாங்கல்ல சூசி ரைஸை எங்களோட சோறு போடுற மாதிரி போட்டு வடித்து அதுக்குள்ள ரைஸ் வினிகரும் கொஞ்சம் சுகரும் போடுங்க. நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸ் போட்டுட்டு இந்த பேக்கர் செய்கிற ஒரு பேக்கர் மேக்கர் இருக்குது தானே அதில் இந்த ரைஸை போட்டு அடிச்சு இப்படி நல்லா அமர்த்தி போட்டு சட்டியில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணுங்க. அந்த ஒரு ப்ரௌனாக அந்த இருக்கும் அந்த காஞ்ச தன்மை வரும் பண்ணி எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் பேக்கர் செய்கிற மாதிரி தான் சால்மோன் ஃபிஷ்ஷை ஃப்ரெஷ் ஃபிஷ் எடுத்து பிடிச்ச ஏதாவது ஒரு சீசனிங் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இல்லை அவனுக்கு வைங்க இல்லை ஆஃப்டரில் வைங்க. நான் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன் நான் மீனை. அந்த எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் வெங்காயம் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சேன் நான். மீனுக்கும் வெங்காய பொரியலுக்கும் நல்ல காம்பினேஷன். பிறகு அசம்பிள் பண்ணுறதான் கீழே ஒரு பேக்கரை வச்சுட்டு மேலே மீனை வச்சு பொரியலை வச்சு ஒரு லைன் பீஸ் வச்சு நான் கிக்கும்பர் வச்சு நான் பிடிச்ச சலாட் பிடிச்ச டிப்பை போட்டு இந்த ரைஸ் பேக்கரை மேலேயும் கீழே வச்சுட்டு சர்வ் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன வளமையாக செய்கிற சோறும் மீன் பொரியலும் தானே கோப்பையில் அள்ளி போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுக்கு இந்த நேரம் மிச்சம்ண்டு நிறைய பேர் நினைப்பாங்க. என்னையே கேட்டிருக்காங்க. டேஸ்ட்டாக சமைச்சோம்ன்றதை விட அந்த பரிமாறுற முறை தான் குழந்தைகளின் மனசில் போய் ஆழமாக பதியும். குழந்தைகளிடம் மட்டுமல்ல, பெரியவங்க சும்மாவா அந்த காலத்தில் சொன்னாங்க இதயத்தை தொடணுமெண்டா வாய் வழியாக போகணும் அப்படின்னு.